தனுசு ராசி அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியை நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாது. உங்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து வரப்போகுது அப்படிங்கறத குறிக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இது. குறிப்பா மே மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டம், அழுத கண்ணீர், இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்படா நமக்கு ஒரு நல்ல காலம் வரும், எப்படா நம்ம தலைவிதி மாறும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தூங்கியிருப்பீங்க. அந்த வேண்டுதலுக்கெல்லாம் விடை கிடைக்க போற நேரம் இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பமாக போகுது. இந்த மாற்றங்கள் திடீர்னு ஒரே ராத்திரியில நடந்துடாது. ஆனா அதற்கான அறிகுறிகள் இப்போவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். நீங்க இதை கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, இது என் வாழ்க்கையில இப்ப நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை செதவிடாம முழுசா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு திருப்புமுனையா கூட இருக்கலாம். முதல்ல இந்த மே 23ஆம் தேதி அப்படிங்கறது ஏன் அவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கிரகங்களோட சஞ்சாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்துல நடக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. யார் மனசையும் புண்படுத்த நினைக்க மாட்டீங்க. ஆனா கடைசியில எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறது நீங்களாதான் இருப்பீங்க. நீங்க நல்லதுன்னு நினைச்சு செய்வீங்க, ஆனா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கும். சொந்த பந்தமா இருக்கட்டும், இல்ல கூட பழகிற நண்பர்களா இருக்கட்டும், யாருமே உங்களை சரியா புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நிலைமை இப்போ அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை குறைத்து மதிப்பிட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தலையெடுத்து நிக்க போறீங்க. அதுக்கான முதல் அறிகுறி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய தைரியம் இப்போ உருவாகி இருக்கும். இத்தனை நாளா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ரொம்ப பயந்து போய் முடங்கி கிடந்த நீங்க இப்போ எதை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்போடு இருக்கிறத நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இதுதான் முதல் அடையாளம். உங்களுக்கான நேரம் வந்தாச்சு அப்படிங்கறத பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துற விதம் தான் இந்த புதிய மன தைரியம். இரண்டாவது முக்கியமான அறிகுறி, நீங்க ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்த சில மனிதர்களோட சுயரூபம் உங்களுக்கு இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இவங்க தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இவங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க கண்மூடித்தனமா நம்பின சில பேரு உங்களுக்கு பின்னாடி செஞ்ச துரோகங்கள் தானாவே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும். இது ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுக்காக நீங்க வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்த அந்த எதிர்மறையான மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து பிரபஞ்சம் தானாவே ஒதுக்கி தள்ளுது. இப்படிப்பட்ட போலியான மனிதர்கள் உங்களை விட்டு விலகிறது உங்களுக்கு நடக்க போற மிகப்பெரிய நல்ல விஷயங்களுக்கான ஒரு அடித்தளம். இவங்களை எல்லாம் கடந்துதான் அந்த 5 மிகப்பெரிய சம்பவங்களை நீங்க சந்திக்க போறீங்க. உங்க மனசு ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவா ஒரு பாதையை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப நாளா சந்திச்சுட்டு வந்த சறுக்கல்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இதுதான் 3வது அறிகுறி. அதாவது பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வராம இழுத்தடிக்கிறது இல்லைன்னா கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு போய் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ திடீர்னு எதிர்பாராத சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதோ அல்லது நீங்க செஞ்ச வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைச்சு அது மூலமா ஒரு நல்ல வருமானம் வரப்போறதற்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா, இத்தனை நாளா நாங்க படாத கஷ்டமா அப்படின்னு. ஆனா கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு இப்ப ரொம்ப சாதகமா மாறிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான நிதி நிலைமையில ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காத்துட்டு இருக்கு. சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அதை அலட்சியம் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த முதல் மிகப்பெரிய சம்பவத்துக்கான திறவுகோல அமைய போகுது. 4வது அறிகுறி என்னன்னா, உங்க உடல் நலத்துல ஒரு பெரிய மாறுதல் தெரியும். இவ்வளவு நாளா ஏதோ ஒரு சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப கலப்பா ஆகுறது, உடம்புல ஏதோ ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா இப்போ திடீர்னு ஒரு புதிய சுறுசுறுப்பு உங்களுக்குள்ள வர்றதை நீங்க உணர்வீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். ஏன்னா உங்க மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறதுனால அதோட நேரடி தாக்கம் உங்க உடம்புலயும் தெரியும். இந்த சுறுசுறுப்பு தான் நீங்க அடுத்து செய்ய போற பெரிய பெரிய காரியங்களுக்கு உங்களுக்கு துணையா இருக்க போகுது.
அதனால உடம்பு விஷயத்துல எந்த அலட்சியமும் காட்டாம இந்த நல்ல ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. 5வது அறிகுறி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. உங்களுக்கு கனவுகள் மூலமா சில செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, நீங்க தூங்கும்போது ஏதோ ஒரு குலதெய்வமோ இல்ல நீங்க ரொம்ப நம்புற இஷ்ட தெய்வமோ உங்க கனவுல உங்களுக்கு ஆசி வழங்குற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு வழிகாட்டுற மாதிரியோ தொடர்ச்சியா கனவுகள் வரும். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளவங்க தான். அதனால பிரபஞ்சம் உங்களோட ஆழ்மனசு கூட பேச முயற்சி பண்ற நேரம் இது. திடீர்னு ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தோணும், இந்த காரியத்தை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குமேன்னு உங்க மனசு ஒரு குரல் கொடுக்கும். அந்த உள்ளுணர்வை நீங்க முழுசா நம்பலாம். ஏன்னா அது உங்களுக்கான சரியான பாதையை காட்டுற ஒரு வெளிச்சம். யாராவது அறிகுறி உங்களோட தொழில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல நடக்க போகுது. இவ்வளோ நாளா நீங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க, ஆனா பேர் வாங்குறது வேற யாராவதோ இருந்திருப்பாங்க. இல்லனா நீங்க செஞ்ச வேலைக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ நிலைமை அடியோடு மாறப்போகுது. உங்களோட திறமைய மேலதிகாரிகளோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ தானாவே புரிஞ்சுக்கிற சூழ்நிலை உருவாகும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை தேடி ஒரு புதிய பொறுப்போ இல்ல ஒரு பதவி உயர்வோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போ அந்த 5 மிகப்பெரிய சம்பவங்கள்ல முதல் சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ள இத்தனை காலமா இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சுமூகமா முடிய போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடா இருக்கலாம், இல்ல சொத்து சம்பந்தமா அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பகையா இருக்கலாம். எல்லாமே மாறி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இப்போ பார்த்தாலும் வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருந்துச்சேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வீட்டுல இப்போ ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வந்து பேச போறாங்க. உங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான வேலைகள் ரொம்ப வேகமா நடக்க போகுது. இது உங்க மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மறுபடியும் உங்ககிட்ட அன்பா வந்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு உங்க குடும்பத்துல பல மடங்கு உயரப்போகுது. 7வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல உங்களுக்கு கிடைக்க போற புது மரியாதை. இத்தனை நாளா உங்களை பார்த்தா விலகி போனவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டாகும். நீங்க சொல்றத 4 பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. இது எப்படி திடீர்னு நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனா உங்க ராசிநாதன் குரு பகவானோட பார்வை இப்போ உங்க மேல முழுசா விழுந்திருக்கு. அதனால உங்க பேச்சுல ஒரு தனி ஈர்ப்பு சக்தி உருவாகி இருக்கு. சும்மா சாதாரணமா நீங்க சொல்ற விஷயங்கள் கூட மத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா போய் சேரும். இப்படி 4 பேர் உங்களை தேடி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். நம்மளையும் மதிக்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்க தன்னம்பிக்கைய இன்னும் பல மடங்கு அதிகமாக்கும். 8வது அறிகுறி ரொம்ப நாளா இழுபறியில இருந்த ஒரு விஷயம் திடீர்னு ஒரு முடிவுக்கு வர்றது. கோர்ட் வழக்கு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், இல்ல அரசாங்கத்துல கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு அனுமதியா இருக்கலாம், இல்லனா யார்கிட்டயாவது கொடுத்து திரும்ப வராம இருந்த தொகையா இருக்கலாம். இது இனிமே நடக்கவே நடக்காது, இதை விட்டுடலான்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்பும். திடீர்னு ஒரு தகவல் வரும். அந்த தகவல் உங்களை ஆனந்த அதிர்ச்சியில ஆழ்த்தும். இது எல்லாமே அந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற நல்ல காரியங்களுக்கு முன்னோட்டமா உங்களுக்கு தெரிய போற அடையாளங்கள் தான். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் இப்போதைக்கு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். இப்போ 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க ரொம்ப காலமா கட்ட முடியாம தவிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. கடன் வாங்கும் போது இருந்த நிலைமை வேற, ஆனா அதை திருப்பி அடைக்க முடியாம நீங்க பட்ட அவமானம், மன உளைச்சல் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ராத்திரி தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பெரிய வருமான வழியை திறந்து விட போகுது. நீங்க எதிர்பார்க்காத வகையில பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பலன் பல மடங்கா கிடைக்க போகுது. அதை வச்சு அந்த பழைய கடனை மொத்தமா அடைச்சு அப்பாடான்னு ஒரு பெரிய பெருமூச்சு விட போறீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போற அந்த நிம்மதியான நிமிஷம் ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு. 9வது அறிகுறி ஆன்மீக ரீதியா உங்களுக்கு வரப்போற சில அழைப்புகள். திடீர்னு ஏதோ ஒரு பழமையான கோயிலுக்கு போகணும்னு தோணுமில்ல, உங்க குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போய் வழிபடணும்னு ஒரு ஆசை எழும். இதெல்லாம் நீங்களா நினைக்கிற விஷயம் கிடையாது, தெய்வமே உங்களை கூப்பிடுறதா தான் நீங்க எடுத்துக்கணும். இப்படி நீங்க போயிட்டு வர அந்த பயணம் உங்க வாழ்க்கையில பல முடிச்சுகளை அவிழ்த்து விட போகுது. மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்த உங்க வாழ்க்கை பயணம் ஒரு சரியான திசையை நோக்கி திரும்பும். உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து
எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உங்களை முன்னுக்கு கொண்டு வரப்போகுது. 10வது அறிகுறி என்னன்னா, முகம் தெரியாத நபர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற உதவிகள். ஐயோ, பேருந்துல போகும்போதோ இல்ல வழியில நடக்கும் போதோ யாரோ ஒருத்தர் எதேச்சியா சொல்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா அமையும். நீங்க உதவி கேட்டு போகாத இடத்துல இருந்து தானாவே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க கர்ம வினைகள் விலகி நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுதான். பிரபஞ்ச மனிதர்கள் மூலமா தான் தன் வேலைகளை செய்யும். அதனால யாரை பார்த்தாலும் கொஞ்சம் அன்பா பேசுங்க. அந்த முகம் தெரியாத நபரா கூட அந்த கடவுள் உங்க முன்னாடி வரலாம். 13வது மிகப்பெரிய சம்பவம் உங்க சொந்த தொழில் சம்பந்தமா நடக்க போகுது. ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும், நாமளே சொந்தமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், யார் கைக்கு கீழையும் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. குறிப்பா பெண்களுக்கு தேவையான உடைகள் சம்பந்தமான ஒரு தொழில் செய்யணும்னு சிலருக்கு ஆசை இருந்திருக்கும். உதாரணமா நீங்க நிவிக் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு பெண்களுக்கான துணிக்கடையோ இல்லைன்னா ஒரு பிரபலமான வணிக நிறுவனமோ உருவாக்கணும்னு கூட கனவு கண்டிருக்கலாம். அந்த கனவு இப்போ நனவாக போற நேரம் வந்தாச்சு. நீங்க ஆரம்பிக்க போற அந்த தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது. முதலீடு பண்றதுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ பல வழிகள்ல பணம் தேடி வரும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் உங்க தொழில் மூலமா பல மடங்கு பெருக போகுது. 7வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்விடத்துல நடக்க போற மாற்றம். வாடகை வீட்டுல இருந்து எப்படா சொந்த வீட்டுக்கு போவோம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சொந்தமா நிலம் வாங்குறதுக்கோ இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கோ உண்டான அமைப்பு இப்போ 100% கூடி வந்திருக்கு. வீடு கட்டுறது பாதி வழியில நின்னு போயிருந்தா கூட இப்போ அந்த வேலைகள் தடை இல்லாம மறுபடியும் ஆரம்பிச்சு சுபமா முடிவடையும். புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் கைகூடி வரும். இது உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தையே உருவாக்க போகுது. 5வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வீட்டுல நடக்க போற ஒரு சுப காரியம். பல வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போற நேரம் இது. அதே மாதிரி ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடி அலைஞ்சு எந்த வரனும் அமையாம தவிச்சவங்களுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. உங்க வீட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மங்கள வாத்தியம் ஒலிக்க போகுது. இந்த 5 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற ஒரு பொற்காலத்துக்கான தொடக்கம்தான். போன மாசம், அதாவது குறிப்பா ஏப்ரல் மாசத்துல நீங்க செஞ்ச வேலைகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுத்திருக்காது. என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா திடீர்னு எல்லாம் தலைகீழா போகுதே, நம்ம வளர்ச்சி இப்படி பாதாளத்துக்கு போகுதேன்னு உட்காந்து அழுதிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லபடியா ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம ரொம்ப சோர்வா உணர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த சறுக்கல் எல்லாமே ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு முன்னாடி நாம பின்னாடி வைக்கிற அடி மாறிடான்னு இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல உங்களை சுத்தி இருந்தவங்க உங்க சறுக்கலை பார்த்து மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவன் அவ்வளவுதான், இனிமேல் எந்திரிக்கவே மாட்டான்னு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி நீங்க எப்படி விஸ்வரூபம் எடுத்து மீண்டு வர போறீங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போற சுவாரஸ்யமான விஷயம். இந்த இருண்ட காலத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் தான் இப்போ உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்தி இருக்கு. இப்போ உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கையில பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இப்போ ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வருவாங்க. இவங்க தான் இதுக்கு முன்னாடி நீங்க உதவி கேட்டு நிக்கும் போது உங்களை உதாசீனப்படுத்தினவங்க அப்படிங்கறத நீங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும், பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவீங்க. ஆனா இந்த தடவை அப்படி தயவு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு யாரு உண்மையா இருந்தாங்களோ, நீங்க கஷ்டப்படும் போது யாரு உங்களுக்கு தோள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. தேவையில்லாத ஆட்களை உங்க பக்கத்துல சேர்க்காதீங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் உங்களை ஏமாத்த சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். அதே மாதிரி உங்க மேல நீங்க கொஞ்சம் அதிகமா அக்கறை செலுத்த ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. இத்தனை நாளா குடும்பத்துக்காக மத்தவங்களுக்காக உழைச்சு உங்களை நீங்களே கவனிக்காம விட்டுட்டீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் உங்க சந்தோஷத்தை தியாகம் பண்ணிருக்கீங்கன்னு. இப்போ அந்த நிலைமை முற்றிலுமா மாறணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய நேரம் ஒதுக்குங்க. உங்க தோற்றத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. பாக்குறதுக்கே ஒரு கம்பீரமான தோற்றம் உங்ககிட்ட வரணும். நீங்க நடந்து வரும்போதே உங்ககிட்ட ஒரு தனி கெத்து தெரியணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸா மாறப்போகுது. இது வரைக்கும் உங்க தேவைகளை குறைச்சுக்கிட்டு வாழ்ந்தது போதும். இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க முழுமையா வாழ ஆரம்பிக்கணும்.
நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தையும் நீங்க சந்தோஷமா பாத்துக்க முடியும் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. கவனப்புழக்கம் அதிகரிக்கும் போது அதை எப்படி சரியா முதலீடு பண்றது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் வரும்போது அது ஏதாவது ஒரு வழியில செலவாக்கிட்டே இருக்கும். அதனால வர பணத்தை உடனே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல, அதாவது நிலமா வாங்குறதோ இல்ல தங்கமா சேமிச்சு வைக்கிறதோ செஞ்சிடுங்க. தேவையில்லாம ஆடம்பர செலவுகள் செஞ்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல உங்க பேரை சொல்லி மத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதோ இந்த காலகட்டத்துல வச்சுக்கவே கூடாது. உங்க உழைப்புல வந்த பணத்தை உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. தொழில்ல புதுசா ஏதாவது முதலீடு பண்ண நினைச்சா கூட நல்ல அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. இந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொடர்றது எல்லாமே பொன்னாக மாறும். உங்க தோற்றத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வர்றது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை இப்போ கொடுக்கும். குறிப்பா ஆண்களா இருந்தா உங்களோட சிகை அலங்காரத்துல கொஞ்சம் புதுமையா ஒரு மாற்றம் செய்யலாம். தலையில கொஞ்சம் அடர்த்தியா முடி வளர்த்து முகத்துல ஒரு மிடுக்கான லேசான தாடியோட உங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்க முகம் பார்க்கும் கண்ணாடியில விழுகிற உங்க பிம்பம் எந்த ஒரு மாசும் மருவும் அழுக்கும் இல்லாம ரொம்ப தெளிவா பிரகாசமா தெரியணும். அதே மாதிரி நீங்க உங்களை எடுக்கிற புகைப்படங்கள்ல கூட ஒரு பெரிய வசீகரம் கூடி வரத நீங்க கண்கூடா பாப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு மாயஜாலம் நடக்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி உங்க முகத்துல இப்போ தானாவே உருவாகும். இதை நீங்க உணரும் போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். எந்த நேரத்துல நீங்க உடுத்துற உடைகள்ல கூட கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர நிறங்களை அதிகமா பயன்படுத்துங்க. குறிப்பா ஒரு ஆலிவ் பச்சை நிறமோ இல்ல மங்களகரமான மஞ்சள் நிறமோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியான நிறங்கள். இது மட்டும் இல்லாம வானம் போல ஒரு வெளிர் நீல நிறம், கண்ணை பறிக்கும் சிவப்பு ஆரஞ்சு மற்றும் அடர்ந்த பச்சை நிற உடைகளை நீங்க உடுத்தும் போது அந்த பிரபஞ்சத்தோட நேர்மறை ஆற்றல் முழுமையா உங்களை வந்து சேரும். நீங்க போற இடங்கள்ல எல்லாம் ஒரு தனித்துவமான மரியாதையை இந்த நிறங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். உங்களை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகிறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே உதவியா இருக்கும். ஒரு கூட்டத்துல நீங்க நின்னா கூட தனியா ஒரு வசீகரத்தோட தெரிவிங்க. இவங்களுடைய உள்ளுணர்வு இப்போ ரொம்ப துல்லியமா வேலை செய்ய போகுது. நாட்டுல என்ன நடக்குது, சமூகத்துல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, முக்கியமா வரப்போற காலத்துல அரசியல்ல யாரு பெரிய இடத்துக்கு வருவாங்கன்னு நீங்க கணிக்கிற விஷயங்கள் கூட 100% அப்படியே பலிக்க போகுது. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம எப்படி இதெல்லாம் இவ்வளவு சரியா சொல்றோம்னு. ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் உங்க மூளைக்கு ஒரு அபாரமான சிந்தனை திறனை இப்ப கொடுத்திருக்கு. அதனால 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கிடைக்க போகுது. உங்களோட இந்த திறமையை நீங்க சரியான வழியில பயன்படுத்தினா சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை நீங்க சுலபமா அடைஞ்சிடலாம். உங்களோட கணிப்புகள் எல்லாமே ஊர் மெச்சும்படியா இருக்க போகுது. எத்தனையோ ராத்திரிகள் தனியா உட்கார்ந்து விடிஞ்சா என்ன பண்ண போறோம்னு தெரியாம கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் இனிமேல் மலையேறிடும். உங்க வாழ்க்கை புத்தகத்துல இது ஒரு புது அத்தியாயம். இனிமேல் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்க போகுது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் நீங்க வளர்ந்து நிக்கிறத பார்த்து வாயை அடைச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய கரவமா மாறப்போகுது. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு சாதகமா மட்டுமே நடக்கும்படியா அந்த கடவுள் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால மனசுல எந்த ஒரு கவலையும் வச்சுக்காம முழு தைரியத்தோட உங்க இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. வெற்றி தேவதை உங்களுக்காக மாலை எடுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. வாழ்க்கையில திடீர்னு சில மனிதர்கள் உள்ளே வருவாங்க. அவங்க மூலமா நம்ம தலையெழுத்தே மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது. குறிப்பா மீன ராசியில பிறந்த ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்துட்டு இருக்கு. சுமார் 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபரோ அல்லது எஸ் அப்படிங்கிற ஓசையில ஆரம்பிக்கிற பேர் கொண்ட ஒருத்தரோ உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கிய அங்கமா இப்ப மாற போறாங்க. உங்களுக்கு ஒரு தொழில் கூட்டாளியா வரலாம், இல்ல உங்க கஷ்டத்துல தோள் கொடுக்கிற ஒரு நல்ல நண்பனா கூட வரலாம். பிரபஞ்சம் ரொம்ப சரியான நேரத்துல இவங்களை உங்ககிட்ட அனுப்பி வைக்க போகுது. இத்தனை நாளா யார நம்புறது யார விடுறதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்ன உங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய ஏணிப்படியா அமையும். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதி சுற்றி உள்ள காலகட்டத்துல நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க.
நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கே, இனிமேல் நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு நினைச்சு கதறி எழுதியிருப்பீங்க. பல வழிகள்ல தடங்கல்கள் உங்க கழுத்தை நெரிச்சிருக்கும். ஆனா அந்த இருண்ட காலத்துக்கும் இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற வசந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்க. அன்னைக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்போ உங்களுக்காக தானாவே திறக்க போகுது. அன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. உங்களுடைய வேதனைகள் எல்லாமே இப்போ சாதனைகளா மாறப்போற நேரத்தை தான் நீங்க நெருங்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏப்ரல் மாசத்துல பட்ட கஷ்டம் தான் உங்களை இப்போ இவ்வளவு பக்குவமான ஒரு மனுஷனா செதுக்கி வச்சிருக்கு. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கண் திருஷ்டி கிட்ட இருந்துதான். நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மி தான். பல பேர் வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள பொறாமையில வந்துகிட்டு இருப்பாங்க. அதனால உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. உங்க வெற்றியை 4 பேருக்கு முன்னாடி தம்பட்டம் அடிக்கவே கூடாது. நீங்க அமைதியா உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருங்க. உங்களோட வெற்றி அவங்களுக்கு பதில் சொல்லணும். தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடுறதையோ இல்ல மத்தவங்கள பத்தி குறை சொல்றதையோ இப்போதைக்கு முழுசா தவிர்த்துடுங்க. உங்க முழு கவனமும் உங்க இலக்க நோக்கியே இருக்கணும். இவங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ள போகுது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் உங்களை சுத்தி பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நீங்க உணர்வீங்க. இது வரைக்கும் ராத்திரியில தூக்கம் வராம எத்தனையோ நாள் தவிச்சிருப்பீங்க. ஆனா இனிமேல் படுத்தோடனே ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் உங்களை விட்டு முழுசா விலகி போயிடும். உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. பிரபஞ்சம் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அறிகுறிகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாழ்க்கையில எந்த ஒரு தடையையும் சுலபமா தாண்டி நீங்க நினைச்ச அந்த உச்சத்தை அடைஞ்சிடலாம். தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவங்க. யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முதல் ஆளா போய் நிக்கிறது நீங்களாதான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த நிலைமை இனிமேல் அடியோடு மாறப்போகுது. உங்களுக்காகவே சில நல்ல உள்ளங்களை அந்த பிரபஞ்சம் உங்க வழியில கொண்டு வந்து சேர்க்க போகுது. குறிப்பா நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலை பார்க்கற இடமா இருக்கட்டும், உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான ஆற்றல் எப்பவுமே இருக்கிறத நீங்க உணர முடியும். மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த இனம் புரியாத சோகம் எல்லாம் பனி விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பயணம் ஒண்ணு அமைய போகுது. அது சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறதா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கான பயணமா கூட இருக்கலாம். இந்த பயணம் சாதாரணமா நடந்து முடிஞ்சிடாது. இந்த பயணத்துக்கு நடுவுல நீங்க சந்திக்க போற சில மனிதர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில பல புதிய கதவுகள் திறக்க போகுது. குறிப்பா வடக்கு திசையில இருந்து வரப்போற செய்திகள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைய போகுது. இதனால உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய சுமை இறங்கி நிம்மதியா மூச்சு விட போறீங்க. இவ்வளோ நாளா உங்ககிட்ட இருந்து பறிபோன விஷயங்கள் உங்களுக்கே திருப்பி கிடைக்க போற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அது நீங்க இழந்த பணமா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்ட பதவியா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளா கூட இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு சொந்தமோ அது அத்தனையும் எந்த ஒரு தடையும் இல்லாம மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சு உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க எல்லாம் அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போற காட்சியை நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை அமைதியா இருந்து இந்த பிரபஞ்சம் செய்யற வித்தைகளை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில அபாரமான திறமைகள் இந்த நேரத்துல வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஒரு கலைத்திறன் இருந்திருக்கும், ஆனா அதை வெளியில கொண்டு வர சரியான வாய்ப்பு கிடைக்காம முடங்கி கிடந்திருக்கும். இப்ப அந்த திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இதுங்கிறதுனால எந்த ஒரு புது முயற்சியில இறங்கினாலும் அதுல ஒரு பெரிய வெற்றியை சுலபமா சுவைக்க முடியும். உங்களை ஒரு சாதாரண மனுஷனா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்களை ஒரு பெரிய உதாரணமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க செஞ்ச சில நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா நிக்க போகுது. இத்தனை நாளா உங்களுக்கு விரோதியா இருந்தவங்க கூட இப்போ அவங்களாவே உங்ககிட்ட சமாதானம் பேசுவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் தானாவே அடைக்க போகுது. ஏன்னா உங்களோட நேர்மறையான ஆற்றல் இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையா இருக்கு. உங்களை எப்படி கவுக்கலான்னு திட்டம் போட்டவங்க எல்லாம் அவங்க போட்ட திட்டத்துல அவங்களே சிக்கி தவிக்க போற ஒரு காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு கர்மவினை ரொம்ப சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுக்க போகுது. நீங்க செஞ்ச தியாகங்களுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு போட போகுது.
பொருளாதார ரீதியா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரப்போகுதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சேமிப்பு. பணம் வருதேன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு பண்ணாம அந்த பணத்தை எப்படி உங்க எதிர்காலத்துக்கு பாதுகாப்பா மாத்தலாம்னு கொஞ்சம் ஆழமா யோசிங்க. பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருந்தா அது இந்த நேரத்துல சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த சொத்தை வச்சு நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சுலபமா போயிடலாம். ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு கோர்ட் கேஸ் கூட இப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாக போகுது. இது எல்லாமே உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புது தெம்பு உங்களுக்குள்ள வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்காமயே ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு நல்ல மருத்துவர் மூலமா அதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்க போகுது. உங்க உணவு பழக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இன்னும் நல்லது. வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு வீட்டுல சமைச்ச உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன நடைப்பயிற்சி செய்யறதோ இல்ல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து தியானம் செய்யறதோ உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க இனிமேல் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. அதனால உடம்பை இரும்பு மாதிரி மாத்திக்கிறது ரொம்பவே அவசியம். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இப்போ தானாவே வரப்போகுது. எந்த கடவுளை கும்பிட்டா நமக்கு விடிவு காலம் பிறக்கும்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்த உங்களுக்கு உங்க குலதெய்வத்தோட அருள் முழுசா கிடைக்க போகுது. வீட்டுல ஒரு சின்ன விளக்கேத்தி வச்சு மனசார நீங்க கேட்கற ஒண்ணு உடனே நடக்க போகுது. அந்த அளவுக்கு தெய்வ சக்தி இப்போ உங்க வீட்டை சுத்தி நிறைஞ்சிருக்கு. இதனால உங்க குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலைத்திருக்கும். உங்க பசங்க இத்தனை நாளா உங்க பேச்ச கேட்காம முரண்டு பிடிச்சிட்டு இருந்திருந்தா கூட இப்போ அவங்களாவே உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கல்வியிலேயோ இல்ல வேலையிலேயோ ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. உங்களுடைய சுபாவம் எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிச்சிட்டு தான் மறுவேளை பாப்பீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க தொட்ட காரியம் எல்லாமே பாதியில நின்னு போயிருக்கும். அதனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி வந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு தாமதமும் உங்க வாழ்க்கையில வரவே வராது. நீங்க நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்துல எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நடந்து முடிய போகுது. குறிப்பா நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியில கிளம்பும் போது சில நல்ல சகுனங்கள் உங்களை தேடி வரும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அனுப்பி வைப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கும். நீங்க போற காரியம் 100% வெற்றியாதான் முடியும் அப்படிங்கறதுக்கு அது ஒரு பெரிய சாட்சியா அமையும். இவங்களை சுத்தி இருக்கிற உறவினர்கள் இத்தனை நாளா உங்களை ஒரு பெரிய சுமையாதான் பார்த்திருப்பாங்க. இவன் எப்பவுமே இப்படிதான் வாழ்க்கையில முன்னுக்கு வரவே மாட்டான்னு உங்க காதுபடவே பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முற்றிலுமா மாறிடுச்சு. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்க. உங்க குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு சிம்மாசனத்தை இந்த பிரபஞ்சம் உங்க குடும்பத்துக்குள்ளேயே உருவாக்க போகுது. உங்களை குறை சொன்ன வாயெல்லாம் இப்போ உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே பார்க்க போறீங்க. இந்த ஒரு காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முன் கோபம் அதிகமா இருக்கும். யாரு மேலாவது தப்பு இருந்தா அத முகத்துக்கு நேரா கேட்டுடுவீங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற காரணத்தால உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அதை காதுல வாங்கிக்காம அமைதியா கடந்து போயிடுங்க. உங்க பொறுமை தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமா செயல்பட போகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான வெற்றிகள் தேடி வரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட வாகன யோகம் இப்போ ரொம்ப பலமா வேலை செய்யுது. ரொம்ப நாளா ஒரு 2 சக்கர வாகனமோ இல்ல ஒரு காரோ வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு. உங்களோட சேமிப்பை வச்சோ இல்ல சுலபமான தவணை முறையிலயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாகனத்தை நீங்க வாங்க போறீங்க. அந்த வாகனம் உங்க வாழ்க்கையில இன்னும் பல சுப காரியங்களை தேடி கொண்டு வரப்போகுது. அதுல நீங்க உங்க குடும்பத்தோட பயணம் செய்யும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். நாமளும் வாழ்க்கையில ஒரு படி மேல வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்க மனசுல உருவாகும். அது உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா அமைய போகுது. உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா, நீங்க உயிரா நினைச்சவங்க உங்களை விட்டு விலகி போனதுதான். அது காதலா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருக்கமான நட்பா கூட இருக்கலாம்.
எந்த தப்பும் செய்யாதப்போ கூட உங்க மேல பழிய போட்டுட்டு தூரமா போனவங்கள நினைச்சு எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. உங்களை விட்டு போனவங்க அவங்களாவே உங்க அருமையை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வரப்போறாங்க. அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை தானாவே உருவாகும். அப்போ அவங்கள ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க மனசுல இருந்த அந்த ரணம் இப்போ முழுசா ஆறப்போகுது. ஒரு பெரிய நிம்மதி உங்க இதயத்தை தழுவ போகுது. தொழில் செய்யற இடத்துலயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கியிருப்பாங்க. இல்லனா உங்களை வேணும்னே மட்டம் தட்டி ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். உங்களை குறை சொன்னவங்கெல்லாம் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறீங்க. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. வேலைக்காக வெளியூர் போகணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இப்போ கைகூடி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னா 10 பேர்கிட்ட கேட்டு குழம்பி போய் நிப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறக்கும். எதை செஞ்சா சரியா வரும், எதை செய்யக்கூடாதுன்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப துல்லியமா வழிகாட்டும். இந்த உள்ளுணர்வை மட்டும் நீங்க முழுசா நம்பி செயல்படுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இதுங்கிறதுனால புதுசா எந்த ஒரு முயற்சியில இறங்கினாலும் அதுல 100% வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைக்க போகுது. மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. உங்கள் பேச்சை கேட்கவே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்களுடைய உணவு பழக்கம்தான். இத்தனை நாளா வேலை வேலைன்னு ஓடி உங்க உடம்ப நீங்க சரியா கவனிக்காம விட்டுருப்பீங்க. இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க. நேரம் தவறாம சாப்பிடுறது, உடம்புக்கு ஏத்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க இப்போ ஒரு பெரிய ஓட்டத்துக்கு தயாரா இருக்கீங்க. அந்த ஓட்டத்துக்கு உங்க உடம்பு முழுசா ஒத்துழைக்கணும்னா நீங்க உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி தான் ஆகணும். சின்னதா ஒரு நடைப்பயிற்சியோ இல்ல மூச்சு பயிற்சியோ செய்யறது உங்களுக்கு நாள் முழுசும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உருவாகிறத நீங்களே கண்ணாடியா பார்க்க முடியும். மனசுல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்திலையும் பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். அதை சுத்தி இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட ஆச்சரியமா கேட்பாங்க, என்ன முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. இந்த நல்ல நேரத்துல நீங்க தினமும் செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். காலையில எந்திரிச்ச உடனே உள்ளங்கைய பார்த்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு வாசல்ல பறவைகளுக்கு கொஞ்சம் தானியமோ இல்ல தண்ணியோ வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா இது உங்களுக்கு ஏற்படுற எத்தனையோ கண் திருஷ்டிகளையும் தோஷங்களையும் தானாவே கழிச்சிடும். அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றதோ இல்ல தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் விளக்கு போடுறதோ உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க பேச்சுல ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாகி மத்தவங்களை சுலபமா உங்க வசப்படுத்துற ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றி சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு மறைமுக எதிர்ப்புகள் இப்போ தானாவே விலகி போகும். நீங்க யாரு கூடயும் நேருக்கு நேர் நின்னு சண்டை போட வேண்டிய அவசியமே இனிமேல் இருக்காது. ஏன்னா உங்களை யாரு கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களோ அவங்களே அவங்க வாழ்க்கையில பல சர்க்கிள்களை சந்திச்சு உங்ககிட்ட வந்து நிக்கிற ஒரு காலம் இது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்தாலே போதும். உங்களுக்கான நியாயத்தை இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிடும். சொத்து பங்காளி பிரச்சனையில எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சே, அவங்க ஏதாவது நமக்கு செய்வினை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள ஒரு மூலையில இருந்துகிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்க மேல எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காவலரன் உங்களை சுத்தி இப்ப உருவாகி இருக்கு. உங்க நிழல கூட யாராலையும் அசைக்க முடியாது. அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகளோ இல்ல ரொம்ப நாளா அதிகாரிங்க கையெழுத்து போடாம கிடைக்கிற சில காரியங்களோ இப்போ ரொம்ப சுலபமா நடந்து முடிஞ்சிடும். இதுக்காக நீங்க ரொம்ப அலைய வேண்டியதில்லை, யாரையும் போய் கெஞ்ச வேண்டியதும் இல்லை. உங்களுக்கான வேலை தானாவே நடக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. குறிப்பா நீங்க ஏதோ ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு அரசாங்க அங்கீகாரம் வேணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்கன்னா
இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான அனுமதி உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம கிடைச்சிரும். இதனால உங்க தொழில் இன்னும் பல ஊர்களுக்கு விரிவடையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வியாபார உத்திகளை இப்போ நீங்க தாராளமா செயல்படுத்தலாம். ஏன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகிற நேரம் வந்தாச்சு. கடந்த காலத்துல நீங்க இழந்த விஷயங்களை நினைச்சு இனிமேல் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாதான்னு நினைச்ச அந்த பழைய நினைவுகளை எல்லாம் ஒரு குப்பையில தூக்கி போட்டுட்டு புது மனுஷனா நீங்க மாற வேண்டிய நேரம் இது. உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒரு சம்பவத்தை பத்தி அடிக்கடி நினைச்சு பார்த்து உங்க மனசை நீங்களே வருத்திக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். அதை இப்பவே விட்டுடுங்க. ஏன்னா நீங்க பட்ட காயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். இப்போ அந்த பாடத்தை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு ஏமாற்றமோ வலியோ வரவே வராது. இனிமேல் உங்க கண்ணுல இருந்து வர்றது எல்லாமே ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை உணர போறீங்க. அந்த நிம்மதி தான் உங்க வாழ்க்கையில வர்ற அடுத்தடுத்த வெற்றிகளுக்கான ஒரு பெரிய மூலதனம். உங்க வீட்ல இதுவரைக்கும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காதவங்க இப்போ உங்களை கொண்டாடுற நேரம் வந்துருச்சு. குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும்னா அதுக்கு உங்களுடைய வார்த்தை தான் வேதவாக்கா இருக்க போகுது. நீங்க சொல்றத கேட்டுதான் மத்தவங்க முடிவே எடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பு உங்க குடும்பத்துக்குள்ள பல மடங்கு உயர போகுது. ஒரு காலத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்தவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா இப்போ உங்க வார்த்தையில ஒரு பெரிய தெய்வாம்சம் கூடி வந்திருக்கு. நீங்க மனசார எதை சொன்னாலும் அது அப்படியே பலிக்க போகுது. அதனால நீங்க இனிமேல் யார் கூட பேசினாலும் சரி, கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஏன்னா நீங்க கோபத்துல ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அது அவங்களுக்கு பழிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இப்போ உங்க நாவில வந்து உட்கார்ந்துருக்கு. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க தொழில்ல நீங்க சந்திக்க போற ஒரு பெரிய மாற்றம். இது வரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் லாபமே வராம இருந்திருக்கும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு பைசா கூட மிஞ்சலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம் எல்லாம் இப்போ வட்டியும் முதலுமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. தொழில்ல உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் தானாவே பின்வாங்கி போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ பிரபஞ்சத்தோட முழு ஆதரவு இருக்கு. நீங்க எந்த ஒரு புது திட்டம் போட்டாலும் அதுல 100% வெற்றி நிச்சயம். உங்களுடைய தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கவுக்கலான்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போய் நிக்க போறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இனிமேல் ஒரு பெரிய ராஜநடையா தான் இருக்க போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. இத்தனை நாளா மன உளைச்சலால ராத்திரி சரியா தூங்காம நேரத்துக்கு சாப்பிடாம உங்க உடம்ப ரொம்பவே கெடுத்து வச்சிருப்பீங்க. அடிக்கடி ஒரு தலைவலியோ இல்ல கை கால் வலியோ இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மனபாரை எல்லாம் குறையறதுனால உடம்புல ஒரு பெரிய சுறுசுறுப்பு தானாவே வர ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த ஆரோக்கியத்தை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கணும். உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க. உங்களை பாக்குறவங்க முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கே, என்ன விசேஷம்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மனசுல இருக்கிற சந்தோஷம் உங்க முகத்துல ஒரு பெரிய ஒளியா வீச போகுது. ஆன்மீக ரீதியா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தேடல் உருவாக போகுது. எந்த கோயில்ல போய் கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும்னு இத்தனை நாளா வெளியில தேடிக்கிட்டு இருந்த நீங்க இப்போ உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய அமைதியை உணர போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத பல சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. திடீர்னு ஒரு ஆபத்து வரும், ஆனா யாரோ ஒருத்தர் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்திட்டு போவாங்க. இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது கிடையாது. முழுசா உங்க கர்ம வினைகள் விலகி உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி. அதனால பழச நினைச்சு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறதுக்கு தயாராயிருங்க. இந்த மே 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 5 மிகப்பெரிய சம்பவங்களும் நான் சொன்ன அந்த 10 அறிகுறிகளும் சும்மா காத்துல அடிச்சு விட்ட வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா எழுதி வச்சிருக்கிற ஒரு அழகான புது தலையெழுத்து. இத்தனை வருஷமா நீங்க எவ்வளவு வலிகளை மனசுக்குள்ள சுமந்துட்டு வந்தீங்க, எவ்வளவு பேர்கிட்ட ஏமாந்து நின்னீங்க அப்படிங்கறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இனிமேல் அந்த பழைய கதையை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்க கண்ணுல இருந்து வரவே கூடாது. ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் இப்ப முழுசா தொடங்கிருச்சு. உங்களை யார் யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் உங்க முன்னாடி வந்து நிற்க போற ஒரு பொற்காலம் இது.
நீங்க தொட்ட காரியம் எல்லாமே இனிமேல் பிரமாதமா துலங்கும். அதனால உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு வரப்போற இந்த வசந்த காலத்தை 2 கைகளையும் நீட்டி சந்தோஷமா வரவேற்க தயாராகுங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அந்த பிரபஞ்சத்தோட முழு நேர்மறை சக்தியும் இப்போ உங்களை சுத்தி ஒரு பெரிய இரும்பு கவசமா நின்னுகிட்டு இருக்கு. இனிமேல் எந்த ஒரு கெட்ட சக்தியோ உங்க எதிரிகளோட எந்த ஒரு சூழ்ச்சியோ உங்களை நெருங்கவே முடியாது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. வாழ்க்கையில நம்மளும் ஒரு நாள் சொந்த வீட்டுல உட்காந்து யாருக்கும் எந்த கடனும் இல்லாம நிம்மதியா 3 வேளை சாப்பிடுவோமான்னு ஏங்கன அந்த நிலைமை மாறி போய் இப்போ நீங்களே 4 பேருக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல எப்பவுமே மங்களகரமான சிரிப்பு சத்தமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்க போகுது. உங்களை நம்பி இருக்கிற உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. இது அத்தனையும் உங்களுடைய நேர்மைக்கும் நீங்க இவ்வளவு நாளா செஞ்ச தியாகத்துக்கும் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சன்மானம். இந்த காணொளிய இதுவரைக்கும் முழுசா பாத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு புது நம்பிக்கையும் பிறந்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். வரப்போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்க முழு மனசோட தயாரா இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பேரையோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட பேரையோ கீழே உங்க கருத்துக்களா பதிவு செய்யுங்க. அப்படி நீங்க செய்யும் போது அது உங்களுக்கான ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தை முழுமையா உங்களுக்கு பெற்றுத்தரும். தொடர்ந்து இதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க எப்பவும் நம்ம கூட இணைஞ்சிருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த நல்ல செய்தியை கொண்டு போய் சேருங்க. தனுசு ராசி அன்பர்களான உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் சீக்கிரமே எல்லா செல்வங்களும் கிடைச்சு நீங்க மென்மேலும் பல பெரிய உயரங்களை தொட்டு எப்பவும் சந்தோஷமா வாழணும்னு நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.